ஒரு தகப்பனுடைய அன்பும், ஒரு தாயோட அன்பும் எப்படி தெரியுமா? புள்ள எவ்வளோ தப்பு செஞ்சாலும், என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும், தகப்பனும் தாயும் மன்னிச்சுருவாங்க. பணத்த வாங்கின்னு போயிட்டு, எல்லா பணத்தையும், சொத்தையும் அழிச்சிட்டு, வந்துட்டு தகப்பன்கிட்ட புள்ள வரான். வந்ததும் அந்த தகப்பன் விரட்டி விடல. அந்த தகப்பன் என்ன செஞ்சாராம், அவனை அரவணைச்சாராம். கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளலை அவனை. கூப்பிட்டு வந்து அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, செருப்பு வாங்கி கொடுத்து, அவனுக்கு உணவு, ஆடு மாடு அடிக்க சொல்கிறாரு. சொத்தை அழிச்சிட்டு வந்த பையனுக்கு ஆடு மாடு அடித்து விருந்து வைக்கிறார் தகப்பன். தாயோட அன்பும் தகப்பனையோட அன்பும் அதுதான். கெட்டு போயிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவான் பிள்ளை. திரும்பி வருவான். அந்த தகப்பனும் அந்த தாயும் பிள்ளைய சேர்த்துக்கிறாங்க, அரவணைக்கிறாங்க, அன்பு காட்டுறாங்க, அவனை அதிகமாக நேசிக்கிறாங்க, வெறுத்து தள்ளலை. ஏசப்பாவும் அப்படிதான். நீ எப்படின்னா போ, எக்கன்னா கெட்டு போ, நாசமாக போன்னு அவர் எந்த காரணத்து கொண்டும் நினைக்கவே மாட்டார், விட்டுட மாட்டார் ஏசப்பா. காசு இல்லையா, காசு கொடுப்பாரு. பலவீனமாக இருக்கா, பலவீனங்களை எடுத்து போடுவார் ஏசப்பா. குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், ஜுரமாக இருந்தவனை சரிப்படுத்தினார், நடக்க முடியாதவனை நடக்க வச்சார், பார்வை இல்லாதவனுக்கு பார்வையை கொடுத்தாரு, கேட்க முடியாதவனை கேட்க வச்சாரு, செத்து போகிற மனுஷனையே அவர் உயிரோடு கொண்டு வந்தார் ஏசப்பா. ஏசப்பாவுடைய அன்பு அதுதான். அவர் அப்போ எப்படி அற்புதம் செஞ்சாரோ அதே அற்புதம் இப்போவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போவும் அற்புதம் நடக்குது. அவர் போகும்போது யாரையும் சபிக்கவே இல்லை, சபிச்சுட்டு அவர் போல, ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் பரலோகம் போயிருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சமாதானமா இருக்கணும்னு போயிருக்கிறார். அவர் சமாதானத்தையே விரும்புகிற தேவன். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஏசப்பா. ஆமென்.